இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். தமிழ் சோலையில் ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் நலம் தரும் யோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மனதில் ஆதிக்கம். எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அல்லது எந்த ஒரு சூழலை எடுத்துக்கொண்டாலும் இன்று மக்கள் ஒருவித மன அழுத்தத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன அழுத்தம் மிகவும் கொடுமையானது. இயல்பான வாழ்க்கையை பறித்து நிம்மதியற்ற பொழுதுகளையும் நோய்களையும் தந்து செல்லும். மன அழுத்தத்தை குறித்து மருத்துவர்கள் குறிப்பிடுகையில், எதிர்பாராத சூழலுக்கு மனிதன் தள்ளப்படும் போதே அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறான் என்கின்றனர். எதிர்பார்ப்புகளை குறைக்கும் போது மன அழுத்தம் பெருமளவில் குறைந்து போவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பெரியவர்கள் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்துவதும் கிடைப்பதில் திருப்தி பெறாத நிலையும் கொண்டிருப்பதால் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். வாழ்க்கை என்பது நல்லவை, கெட்டவை, அசிங்கம், அருவருப்பு இவைகள் சாதாரண ஒரு விஷயம், இயற்கையாக உள்ள ஒரு விஷயம். இது ஒரு 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 விஷத்தன்மை உள்ள விஷயம், அது பாய்சன் என்று பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மனிதன் எதை எப்பொழுது அந்த அந்த நிலைகளில் இருந்து எந்தெந்த நிலையில் எப்படி இருந்து சிந்திக்க வேண்டும், எந்த நிலையில் அதை எதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் சிந்தித்து நடக்க வேண்டும். இறைவன் நமக்கு மிகப்பெரிய பகுத்தறிவு என்ற நிலையை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிவுபூர்வமாக சிந்தித்து எந்தெந்த வேலைகளிலே நாம் இவைகளை கையாளக்கூடாது என்பதை உணர்ந்து இதெல்லாம் நமக்கு தீமை விளைவிக்கின்றது, எந்த விஷயங்கள் எல்லாம் நம் மன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம நினைக்கும் பொழுது அந்த நினைப்பிலிருந்து அவைகளை நம்ம எண்ணத்திலிருந்து வெளியாக்கி கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும் விடுபடுவதற்கு. ஆனால் முயற்சி செய்தும் விடுபட முடியவில்லை. சிலருக்கு எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நல்லவனாக ஆக முடியல. நான் தைரியசாலி ஆகணும்னா நான் தைரியசாலி ஆக முடியல. சந்தோஷமா இருக்கணும், என் மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்கணும், இல்ல அவர் கொஞ்ச நேரம் அவன் டென்ஷனா இருந்தாலும் அதுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, அட அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏன் நான் அவளை கோவப்பட்டோம். மனைவி சிந்திக்கிறாங்க, அதே கணவனும் சிந்திக்கின்றார்கள். மனதை ஆட்கொள்ளும் தியானம். அழுத்தம் இருவகை வரலாம். ஒன்று நம்மை சூழ்ந்த சமூகத்தின் செயல்பாடுகளால் நமக்குள் வருவது, இன்னொன்று நம்முடைய வாழ்க்கை முறை சிந்தனைகளால் வருவது. யோக பயிற்சிகள் நமது தானியங்கி நரம்பு மண்டலத்தை சமன் செய்வதால் அழுத்தம் ஏற்படும் போது நமது உடலும் மனமும் அதை நன்றாக எதிர்கொள்கின்றது. யோக பயிற்சிகள் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி ஓய்வு நிலையை ஏற்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீர் செய்து பதட்டத்தை குறைத்து ஓய்வு நிலையை ஏற்படுத்துகிறது. சுவாசத்தை சீர் செய்து மற்றும் உடலுக்கும் மனதுக்கும் விழிப்பு நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது எதிர்ப்படும் எவ்வித சூழ்நிலையும் அமைதியாகவும் பதட்டமில்லாமலும் எதிர்கொள்ள முடியும். இதனால் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் பெருமளவில் குறையும். வாழ்க்கை என்பது கணவர் மனைவி இருவருமே ஒன்று சேர்ந்து வாழக்கூடியதுதான் வாழ்க்கை. எவரும் மகிழ்ச்சியா இருந்தா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப கணவர் என்ற ஒரு தலைவர், வீட்டில் தலைவர் சந்தோஷம் இல்லைன்னா மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும். மனைவி சந்தோஷம் இல்ல கணவரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஏன் அந்த நிலையை உருவாக்கி கொள்ள முடியவில்லை? அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஆனா வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை எப்படி சுமூகமாக நமக்கு சுலபமாக அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது
என்பதை பற்றி தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, இதற்கு ஆரம்பத்திற்கு மீண்டும் நான் வருகிறேன், ஆரம்ப நிலைக்கு வருகின்றேன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்துக்குமே விதியின் பெயரால் விதி மேல் பழி போடாதீர்கள். முதலில் நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். நம்மளுடைய சூழ்நிலைகள், சில வேளைகளில் சூழ்நிலைகளும் காரணமாக இருக்க, சுற்றுச்சூழல், நம்ம வாழக்கூடிய, நம்ம வளர்ந்து வரக்கூடிய விதங்கள், வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி வளர்க்கப்படுகின்றான், ஒரு சூழ்நிலைன்றது அதான். இப்படி வாழ்க்கை முழுவதுமே பல விஷயங்கள் மனதில் பதிவு பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறது. கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும். நலம் தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம். கற்றவனுக்கு அழகு அடக்கம், முயற்சியை ஊக்குவது, தன்னம்பிக்கை, நல்முறையில் வாழ ஒழுகுவது, ஒழுக்கம், வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவது, ஞான ஒளி, எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவது, ஆத்ம சக்தி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு, அகத்தியன், வில்லுக்கு, விஜயன், மனதுக்கு, வலிமை, நல்வாழ்வுக்கு ராஜயோகம். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு இறைவா. RPT Meditation Society திருமதி பேமலா சரவணன் 0431 903 798 0431 903 798. தமிழ்ச்சோலை ஆதரவாளர்களின் ஒன்று RPT Meditation Society. சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. இந்த யோக பயிற்சியை செய்யறதுக்கு நீங்க எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே செஞ்சுக்கிட்டு வரலாம். RPT Meditation Society ஆதரவில் தமிழ்ச்சோலையில் இதுவரை நீங்கள் கேட்டது நலம் தரும் யோகம். நிகழ்ச்சியாக்கம் பேமலா சரவணன்.